ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து வீட் பிரெட்ல வந்து சாண்ட்விச் பண்ண போறேன். இதுக்குள்ள ஸ்டஃபிங் பண்றதுக்கோசம் வந்து கார்னர் சீஸ், பெப்பர், அப்புறமா சில்லி ஃபிளேக்ஸ் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது ஸ்டஃப் பண்ணிட்டு சாண்ட்விச் பண்ணி இதுதான் இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட். ரெகுலரா வாங்குற நார்மல் பிரெட் இல்லாத வந்து வீட் பிரெட் வாங்கிக்கோங்க. கோதுமை பிரெட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்துட்டு தான் நான் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செய்ய போறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட் பிரெட் வந்து நான் சாப்பிடுறது. இத்தனை நாள் வந்து மைதால ட்ரை பண்ணிருந்து அது ஏதோ கொஞ்சம் வந்து நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து இன்னில இருந்து வந்து வீட் பிரெட்ல வந்து எதனா சாண்ட்விச் எதனா பண்றதுனா வீட் பிரெட்டே வாங்கிக்கலாம்னு பாக்குறேன். இப்போ வீட் பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஸ்டஃபிங்கை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். சீஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா செய்யறோம், இல்லைன்னா வந்து அதுக்கு பதில் பன்னீர் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா கலர்ஃபுல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இது மேல மூடி வச்சுக்கலாம். இன்னொரு பிரெட்டை இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கோசரம் மூடி போட்டுக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். சுட சுட சீஸ் கார்ன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து செவ்வாழை. இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.